இயற்கை வளம் மிகுந்த பூமி தான் திருப்போரூர். இயற்கை வளம்னா என்ன? ஏரிகள் நிறைந்த மாவட்டம் செங்கல்பட்டு. ஏரினா ஏரி, அவ்வளோ ஏரிகள். அதை விட பாலாறு. ஒரு ஊர்ல என்ன இருக்கணும்னு யோசிப்பாங்க ராஜாக்கள் சொன்னாங்கன்னா, ஒரு ஊர்ல சொல்லுவாங்க பாலாறு ஓடணும், தேனாறு ஓடணும். அது அப்படி அந்த மாதிரி ஒரு ஊர் இருந்தா அது ரொம்ப நல்ல வளமிக்க ஊர்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட பாலாறு ஓடுகின்ற பூமி திருப்போரூர். பாலாறு இங்கதான் ஓடுது. ஆனா என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்ப இருக்கிற இடத்துல பாலாறு அந்த என்ன சொல்றது, அது அந்த அளவுக்கு நமக்கு அது பயன் கொடுக்கல. ஏன்னா அதுல நிறைய கழிவுகள் வந்து விட்டது, தண்ணிய தேக்கி வைக்க முடியல, இப்படிப்பட்ட நிறைய திட்டங்களை கொண்டு வர முடியல. ஆனா உங்களுடைய அண்ணன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? அதுவும் பாலாறு ஓடுகின்ற இந்த இடத்தில் பாலாறு மக்களுக்கு பயன்படாமல் இருக்கிறது என்பதற்காக எத்தனையோ போராட்டங்கள் நடத்திட்டாரு. கையெழுத்து இயக்கம், மிதிவண்டி பயணம், நடைபயணம், 2 நாள் பாலாறு காப்போம் பாலாறு காப்போம் வருஷ கணக்கா 2 நாள் தொடர்ந்து நடைபயணம் எல்லாம் இந்த இடத்துல அவர் செய்திருக்கிறார். எதற்காக? பாலாறு காப்போம்னு வருஷ கணக்காக இந்த இடத்துல செய்திருக்கிறாங்க. இங்க என்ன கேட்டோம்? நம்ம பாலாறுல தண்ணி தடுப்பணைகள் கேட்டோம். தடுப்பணை இருந்தா தானே தண்ணி சேமிக்க முடியுமா? இன்னைக்கு நீங்க தண்ணி இல்ல, நாளைக்கு தண்ணி வருது. அப்ப என்ன எப்படி பண்ணுவீங்க? வீட்டுல என்ன பண்ணுவீங்க தண்ணிய சேமிச்சு வைக்க? பாத்திரம், அண்டா குண்டா, டேங்க்ல முதல்ல தண்ணி ஏத்திக்குவோம் கரண்ட் இருந்ததுன்னா, இல்லையா? வீட்டுல எவ்வளவு பெரிய பெரிய பாத்திரங்கள் இருக்கும், அதுல எல்லாம் தண்ணிய நிரப்பி வைத்துக் கொள்வோம். எதற்கு? இன்னைக்கு தண்ணி வந்திருக்குது, நாளைக்கு தண்ணி வரல. அப்ப நம்ம தண்ணியை சேமித்து வைத்தால் தான் நாளைக்கு அந்த பெண்களுக்கு சமைக்க முடியும், குழந்தைங்களுக்கு தண்ணி கொடுக்கணும், குளிக்கணும், வீடு துடைக்கணும், எல்லாத்துக்கும் தண்ணி வேணும். அப்படி இருக்கும்போது இந்த பாலாறு தண்ணி அநியாயமாக கடல்ல கலக்குது. அப்ப எப்படி இதை சேமிக்க வேண்டும் என்றால் தடுப்பணைகள் கட்டணுமா இல்லையா? பாலாறுல எத்தனை தடுப்பணைகள் கட்டியிருக்காங்க தெரியுமா? ஆதி காலத்துல வெள்ளைக்காரர்கள், அதாவது பிரிட்டிஷ்காரர்கள் நம்மை ஆட்சி செய்த போது கட்டின ஒரே தடுப்பணை தான் இவ்வளவு நாள் இருந்திருக்குது. அந்த ஒரே தடுப்பணை. அதற்கப்புறம் தடுப்பணைகளே கட்டப்படவில்லை. தடுப்பணை இருந்தா தான் தண்ணி சேமிக்க முடியும். நம்ம வீட்டிலேயே தண்ணி சேமிச்சு வைக்கிறோம். அப்போ ஒரு அரசாங்கம் அந்த தண்ணியை சேமிச்சு வைக்கணுமா இல்லையா? அதுவே செய்யவில்லை. அப்புறம் உங்களுடைய அண்ணன் அன்புமணி தான் எத்தனையோ போராட்டங்கள்லாம் செய்து இப்ப 3 தடுப்பணைகளை கட்டியிருக்காங்க. ஒண்ணு வயலாமுரா, அது அங்க வயலாமூர்ல ஒண்ணு, வள்ளிபுரம் ஒண்ணு. வள்ளிபுரத்துல தடுப்பணைகள் கட்டியிருக்காங்க, 3 தடுப்பணைகள். இதனால கட்டுனதுனால என்ன ஆச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சு இப்பதான் கட்டி முடிச்சிருக்கிறாங்க. கட்டி முடிச்சதுல இருந்து எல்லார் வீட்டு கிணத்துலயும் தண்ணி அந்த பகுதியில் நிக்குது. நம்ம வீட்டு கிணத்துல தண்ணி நின்று எவ்வளவு நாள் ஆச்சு? கிடையவே கிடையாது. தண்ணி நின்று ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க முன்னாடி தண்ணியில குடத்துல கயிறு கட்டி அத கிணத்துல உள்ள விட்டு அப்படி சேர்ந்தனா தண்ணி வருமா வராதா? குழந்தைங்க எல்லாம் அதை ஜாலியா செஞ்சுன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தண்ணி சேர்ந்துறதெல்லாம். ஆனா இப்ப எது தண்ணி நீங்க உள்ள விட்டா பக்கெட்ல ஒண்ணும் வராது, எங்கேயோ அடியில பாதாளத்துல இருக்குது. ஆனா இந்த 3 தடுப்பணைகள் மருத்துவர் அன்புமணி அவங்க அண்ணன் போய் போராட்டம் பண்ணி அந்த தடுப்பணைகளை இந்த வள்ளிபுரம் இந்த பகுதியில எல்லாம் கொண்டு வந்ததுனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிணற்றில் இன்றைக்கு தண்ணீர் வற்றாமல் வருகிறது. எனக்கு தெரிஞ்ச அந்த பக்கத்துல எத்தனையோ ஊராட்சி தலைவர் இருக்காங்க. அதுல ஒரு ஊராட்சி தலைவர் இவருடைய பனையூர் அலுவலகத்துக்கே வந்து மருத்துவர் அன்புமணிய நன்றி தெரிவிச்சுட்டு போனாங்க. ஏன்னா அவர் காலங்காலமாக அவர்கிட்ட 22 ஏக்கர் நிலம் வச்சிருந்தாராம். அந்த 22 ஏக்கர் நிலத்துல தண்ணி இல்லாததுனால வெறும் 5 ஏக்கர் தான் விவசாயம் செய்திருக்கிறார். 5 ஏக்கர் தான் நான் விவசாயம் செஞ்சிருக்கிறேன். ஆனா இந்த 3 தடுப்பணைகள் கட்டிய பின்பு என்னுடைய கிணற்றில் தண்ணீர் வருகிறது. என்னால் 22 ஏக்கரும் பயிர் செய்ய முடிகிறது. அதுக்கு காரணம் நீங்கள் செய்த அழுத்தமும் போராட்டம் தான் சொல்லிட்டு இவரை நன்றி தெரிவிச்சுட்டு போறாங்க. அப்படிதான் எல்லாம் ஒரு திட்டம் செய்ய வேண்டும்.